அதிகமா இந்த கொசு பையில கூட ரத்தம் குடுத்தது இல்லைங்க. இந்த தைராய்டு வந்ததுலேருந்து 3 மாசத்துக்கு ஒரு டைம் இந்த கையில குத்து, அந்த கையில குத்துன்னு ஐயய்யோ! போயிட்டு வந்தோனே ஒரு டம்ளர் டீய போட்டு அடிச்சுட்டு எனர்ஜெட்டிக்கா பாத்திரத்த எல்லாத்தையும் கழுகி முடிச்சு, அப்பாடி! அப்படின்னு உட்காரலாம்னு நெனச்சா, அதுதான் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்ஷன். மார்னிங் ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போக முடியல. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து டயர்ட்ல இருந்தேன். சரி ஆஃப்டர்நூன் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துரலாம். ஏன்னா ஃப்ரெண்ட் ஆச்சு. அதுவும் டாக்டர் வேற நம்மள ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்ல இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு நல்ல வயிறார சாப்பிட்டுவிட்டு வந்து ஒரு குட்டி தூக்கம் போலான்னு பார்த்தா, அது மட்டும் கிடையாது. இந்தா துணியெல்லாம் காயுது. இது எல்லாத்தையும் மடிச்சு வரிசையா பட்டி 10 அடுக்கு அப்டின்னாச்சு. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வாங்கலான்னு போனா, ரிப்போர்ட் இன்னும் வரலன்ட்டாங்க. வர வழியில 2 கிலோ 100 அப்படின்னு இந்த அன்னாசி பழம் தான் இருந்தது வாங்கியாச்சு. அதுக்குள்ளார மெஷின்ல ஓடிருந்த துணி எல்லாத்தையும் காய போட்டு, "டேய் இதுக்கு மேல என்கிட்ட எனர்ஜியே இல்லடா. என்னால நைட்டு சமைக்க முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டேன். "சரி வா ஹோட்டலுக்கு போவோம்" அப்படின்னு அழைச்சிட்டு போனாரு. ஆனா போய் 4 இட்லி ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு யாருமே சமைக்கல போல. ஒரு வழியா வந்துருச்சு சாப்பிட்டு